என்ன அப்படின்னா, எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் முதல்ல தாங்கக்கூடிய அந்த இயல்பான நிலையை நம்ம முதல்ல மனசுல கொண்டு வரணும். குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தரை இழந்துட்டாலோ, உடம்புல கவனிக்க முடியாத நோய் வந்துட்டாலோ, வியாபாரத்தில் அதிகப்படியான லாஸ் வந்துட்டாலோ நம்ம உள்ளம் அதை தாங்கி கொள்ளாது. தாங்குமா? கஷ்டப்படுவோம், புலம்புவோம், ரப்பிட்ட கேட்போம், எல்லாம் எப்படியாவது இதை போக்கிடியா அல்லான்னு கேட்போம். ஆனால் நபித்தோழர்களும் நபிமார்களும் ஒருபோதும் அல்லாட்டை இப்படி முறையிட மாட்டாங்க. உதவி கேட்பாங்க, ஆனால் அந்த உதவி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கையாளக்கூடிய விஷயம் பொறுமையும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய தவக்கலும் தான். ஏன்னா அய்யூப் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அய்யூப் நபி அவர்களுக்கு உடம்பு முழுக்க சீலும் சிரமமும் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாவையும் கல்வையும் தவிர மற்ற எந்த உறுப்புகளும் அவங்களுக்கு ஒழுங்கா இல்லை, அழுகிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அய்யூப் நபி அவர்கள் அதில் அவ்வளவு வருட காலம் நோயில் அவதிப்பட்டப்போ ஒரு வார்த்தை அல்லாட்ட புலம்பலை, நம்மள மாதிரி தவக்கல் வச்சாங்க, அல்லாஹ் கொடுப்பான் திரும்ப அப்படின்னு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போடும் பொழுது புலம்பல, தவக்கல் வச்சாங்க அல்லாஹ் மேல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சோதிக்கப்பட்டாங்க இந்த மலை மேல, அல்லாஹ் மீது தவக்கல் வச்சாங்க, ஒட்டுமொத்த மக்களையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான்.